நேத்து ஒரு நாள் தான் மேல போய் பார்க்கல. இன்னைக்கு போய் பார்த்தாக்க ஒரே ஆச்சரியம். பீன்ஸ் செடியில வந்து பூ பூத்திருந்துச்சு. இது வந்து செடி பீன்ஸு. நெறைய பூக்கள் வந்து பூத்திருந்துச்சு. நான் வந்துட்டு நெறைய செடி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து வேற தொட்டியில விதை போட்டேன். அதுக்குள்ள இது பூத்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த தக்காளி செடியும் நல்லா பூத்து கொஞ்சம் காயும் வர ஆரம்பிச்சிருச்சு. அழகா இருந்துச்சு. இந்த செடி தான் சாகுற நிலைமைக்கு போணுச்சு. அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஊத்தி காப்பாத்துனேன். இப்போ வந்து நல்ல சூப்பரா நெறைய பூ இருக்கு. எனக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. குப்பையில் தூக்கி போட்ட அந்த புதினாவை எடுத்து சும்மா தான் நட்டு வச்சேன். பார்த்தா அது நல்ல இலையெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்துட்டு இன்னொரு பக்கெட்டில் வந்துட்டு அந்த கொடி பீன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு சும்மா தான் வந்துட்டு கோகோ பீட்டில் கலந்து போட்டு பார்த்தேன். முளைக்குதா இல்லையான்னு பார்க்க சக்ஸஸ்ஃபுல்லாக முளைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பாலக்கீரை தான் வச்சாலே சாஞ்சு சாஞ்சு போயிடுது. இது எவ்வளோ வந்து பொழைச்சி பெருசாகுதுன்னு பார்ப்போம். இந்த ஒரு செடியில் வந்து 2 ரோஸு 2 கலரில் பூக்குது. ஒன்று வந்துட்டு டார்க் பிங்க்கு, இன்னொன்று வந்து லைட் பிங்க்கு. சூப்பரா இருக்கு. ஆனா இத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. வாங்கும்போது நான் லைட் பிங்க்க பார்த்து தான் வாங்குனேனே. அது ஆனா டார்க் பிங்க்கும் வரும் அப்படிங்கிறது எனக்கு இப்ப தான் தெரிஞ்சது.